அன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு திடீர்னு கிளம்பி ஊருக்கு வந்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது ஏகே பர்த்டேக்காக ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க வீரம் படத்தை. அந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு ரோனி தேட்டரை நோக்கி போனோம். கோயம்பேட்டில் இறங்கி அந்த தேட்டர் கண்டுபிடிக்கிறக்குள்ளையும் போதும் அப்படியே பக்கத்துக்குள்ள ரோஸ் மில்கை குடிச்சிட்டு தேட்டருக்குள்ளே போய் நுழைஞ்சா பார்த்தீங்கன்னா ரெட்ரோ படத்துக்கான ப்ரொமோஷன் ஏகப்பட்டது இருந்துச்சு. அவங்க வீரம் படம் ஓடுதா என்னன்னு எங்களுக்கே தெரியல. அப்புறம் ரெட்ரோ படம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் தான் ரிலீஸ், 1ஆம் தேதி தான் ரிலீஸ். ஆக்சுவலாக நாங்கள் 30ஆம் தேதி அங்கே வந்த கூட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீரம் படத்துக்கு தான் வந்திருந்தாங்க. அப்படியே அடிச்சு பிடிச்சி ஸ்க்ரீனை கண்டுபிடிச்சி உள்ளே போகிறதுக்குள்ளையும் போதும் ஆயிடுச்சு. உள்ளே போனோடனே ஃபேன்ஸ் ஆரவாரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எப்படின்னா கத்துவாங்கிற நீங்களே பாருங்கள். ஏகேயோட என்ட்ரி, ஏகேயோட ஃபைட் சீனு, சென்டிமெண்ட் எல்லாமே அல்டிமேட்டாக இருந்துச்சு. வெளியில் வந்து அந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு யூடியூப் சேனலில் வந்து ரிவ்யூஸ்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு உள்ளே ₹1 கூட செலவு பண்ணாமல் வெளியில் வந்துட்டு ஒரு பிரியாணி சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காக பக்கத்துலேயே ஒரு பிரியாணி கடைக்கு போனோம். மஸ்ட் வியூவு ₹99 தான். நல்லா இருந்துச்சு. நீங்கள் பணம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபேன்ஸோட செலிப்ரேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான் நாங்கள் அந்த படத்துக்கு. இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு வந்து எதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.